ஒரு சென்ட் கூட இல்லைன்னு கேட்குறாங்க. அவங்க நாங்கள் சென்ட் அந்த நிலம் எவ்வளோன்னு கேட்குறோம். ஒரு சென்ட் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க 30 வருஷமாக போராடுறதா சொல்கிறாங்க. அது எத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாறி இருக்காங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறி இருக்கிறாங்க, எத்தனை சேர்மன் வந்துருக்காங்க, எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள். ஏன் அவங்களுக்கு அவங்களுடைய கவனத்தில் இதை போய் அவங்களுக்கு உடனே அவங்க ஒரு வீடு கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை அவங்களுக்கு வராதா? ஆனால் அந்த நிலத்தை பறிச்சுக்கிறதுல தான் எல்லாருடைய கவனமும் இருந்திருக்குது. ஏன்னா அவங்களுடைய வேலை அதுக்கு பின்னால் இருக்க ரியல் எஸ்டேட். அதாவது வேறு யாரோ ஒருத்தருக்காக இவங்க இயங்குறாங்க. அந்த பிரித்தின்ற அந்த தாசில்தார் தான் இந்த வேலையை மொத்தமாக செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே கும்மிடிப்பூண்டி வெட்டுக்காலின் விஷயத்தில் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வீடு இல்லை அப்படின்ற போது நாங்கள் போய் கேட்கும்போது அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, நேரடியாக சொன்னாங்க, நாங்கள் கொடுக்குற இடத்துல போய் நீங்கள் இருங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம், காலகாலமாக நாங்கள் எங்கே வாழ்ந்துன்னு இருக்கிறோமோ அங்கே தான் நாங்கள் வாழ முடியும். நீங்கள் எங்களை ஒரு 44 பேரை போயிட்டு 10 குடும்பம் ஒரு இன்னொரு இடத்துல 10 குடும்பம் இன்னொரு இடத்துல நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா எங்களால் அப்படி வாழ முடியாது. நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு தொழில் இருக்குது, அது அருகாமையில் ஸ்கூல் இருக்குது, அங்கே குழந்தைகள் படிச்சுன்னு இருக்குது. ஒரு இரவில் நீங்கள் அங்கேருந்து எங்களை பெயர்க்காதீங்க. அப்படி பெயர்த்துட்டிங்கன்னா குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கும் அப்படிலாம் நாங்கள் சொல்கிறோம். அப்படி சொல்லி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களை பார்த்து, நாங்கள் சொல்கிறது கேளுங்க, நான் சொல்கிற இடத்துல போய் இருங்க. அது எப்படிங்க நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்கணும்? ஆமாம், நான் தாசில்தார், நான் சொல்கிறது நீ கேட்கணும். நான் சாக்கடையில் போய் இருந்தால் கூட நீ இருக்கணும் அப்படின்றாங்க. எங்களைனா மனிதர்கள் நினைக்கிறேன், விலங்கு நினைக்கிறான், பண்ணின்னு நினைக்கிறேன். பண்ணி எங்கே இருந்தான்னா போய் இருங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தலித் அமைப்பை சேர்ந்த ஒரு தலித்து மக்களுக்காக போராடுகின்ற, ஒரு ஜனநாயகத்துக்காக, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஜனநாயகத்துக்காக போராடுகின்ற எங்கள் போன்ற சமூக ஆர்வலர்களே அவங்க இவ்வளோ குறைவாக மதிப்பிடுறாங்கனாக்கா, கல்யாண அக்கா போன்றவர்கள் சாதாரண இந்த அகதிகளை அவங்க என்னவா கையாண்டிருப்பாங்கன்றது தெரியுது. அவங்க பேசும்பொழுது அவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்போது அந்த தற்கொலை அல்ல, அது அவங்க கொலைப்பணியை அவங்க தூண்டுறாங்க, அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து அந்த நிலத்தில் அவங்க இல்லாத அளவுக்கு அவங்க என்ன மாதிரியான துன்புறுத்தல்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த பிரீத்தின்ற வட்டாட்சியர் மீது தயவு கூர்ந்து அவங்கள இடமாற்றம் செய்திருக்கிறதுல அவங்கள பாதுகாக்கிறதுக்கான வேலை இந்த அரசு செய்துன்னு நாங்கள் நம்ம நினைக்கிறோம். அவங்கள பாதுகாக்கக்கூடாது, அவங்க மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்கள முதல்ல இந்த அரசாங்கம் விசாரிக்கணும். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக அடிப்படையில் அதிகாரியாக இருக்கிற ஒரு அதிகாரி தன் சொந்த மக்களிடம் குறைஞ்சபட்சம் மனிதாபிமானமாக கூட பேச மாட்டாங்க. அது நீங்கள் கும்மிடிப்பூண்டியில் நீங்கள் வேணும்னா நீங்கள் கும்மிடிப்பூண்டியில் அப்படி ஒரு என்கொயரி வைங்க. நீங்கள் அப்படி என்கொயரி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அது தெரியும். இந்த பிரீத்தின்ற தாசில்தார், இதுக்கு முன்னால் அந்த தாசில்தார் மீது அப்படி ஒரு இது கிடையாது, குற்றச்சாட்டு கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த தாசில்தார் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இடமாற்றம் என்பது அந்த அம்மாவை இந்த அரசு பாதுகாக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இன்னொருத்தரை தூண்டி விடுவாங்க, இன்னொருத்தர் தற்கொலைக்கு சாகடிப்பாங்க. அவங்கள அவங்க கிட்டத்தட்ட அவங்கள கவுன்சிலிங் பண்ணுங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பண்ணுங்கள். அவங்கள கிட்டத்தட்ட துறை சார்ந்த நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுங்க. கைது செய்யணும், அந்த அம்மாவை கண்டிப்பாக கைது செய்யணும். அதே மாதிரி அவர்கள் செய்வதற்கான ஒரு காரணம் இருந்ததில்ல, அந்த காரணம் அதுக்கு பின்னால் இருந்த அந்த ஊராட்சி மன்றத்தை சேர்ந்தவர்கள் இவங்க மீது எல்லாமே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, இறந்து போன ராஜ்குமார் குடும்பத்திற்கு இந்த அரசு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னாக்கா ஒரு பெண் குழந்தையை விட்டுட்டு தான் இறந்துருக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசு தான். அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் அந்த ராஜ்குமார் இறப்புக்கு இந்த அரசாங்கம் தரணும். ஏன்னா நாம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கே 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தின் மீது இறக்கப்படும் பொழுது தன் ஒரு சென்ட் நிலத்துக்காக போராடி உயிரை இழக்கிற அளவுக்கு ஒரு துயரம் நடந்திருக்குதுன்னா அவர்களை பாதுகாக்கின்ற கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. இது போன்று யாரும் தன்னுடைய நிலங்களுக்காக இந்த அரசாங்கத்திற்காக போராடி தன் உயிரை இழக்கக்கூடாது. அதனால் 25 லட்ச ரூபா கொடுக்கணும். அந்த குழந்தையுடைய கல்வி, ஒரு பெண் குழந்தை இருக்குது, குழந்தையுடைய கல்வி செலவு ஏற்றுக்கணும். அந்த பெண் உயர்கல்வி, அதாவது படித்து முடிக்கிற வரைக்கும் கல்வி செலவு ஏற்றுக்கணும். அவங்களுடைய அந்த ராஜ்குமாருடைய மனைவிக்கு அரசாங்கத்தில் இந்த பகுதியில் ஒரு வேலை உடனே கொடுக்கணும். அவங்க அம்மாவுக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பண உதவி கொடுக்கணும். ஏன்னா அந்த வீடு அவன் கொளுத்திக்கிட்டான், அந்த தம்பி அவனை காப்பாற்றி அவங்க சொந்த அண்ணனே அவனை பாதுகாத்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. இது அந்த அதிகாரிகளுக்கு யாருக்குமே இரக்கத்தை ஏற்படுத்தலைங்க. அவனை ஒன்னைட்டில் போயிட்டான், ஒன்னைட்டில் கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதுக்கப்புறம் வீட்டை இடிக்கிறாங்க. தான் வீட்டை இடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறான். அப்படியாவது ஒரு இரக்கம் வராதா இந்த அரசாங்கத்துக்கு மேலே, நம்ம மேலே இந்த அதிகாரிகளுக்கு வராதா அப்படின்னு நினைக்கிறான் ஒருத்தன். ஆனால் நீ கொளுத்திக்க, நீ செத்துப்போ, அதை பற்றி எங்களுக்கு என்னடா கவலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரணத்துக்காக போராடுகின்ற அந்த தருணத்தில் கூட அவங்க வீட்டை அந்த புல்டோசர் சத்து அந்த வீட்டை இடிக்கிற அந்த கொடூரம் இருக்குதுல்ல, அந்த கொடூரம் ஒரு சர்வாதிகார ஆட்சியில் கூட நடக்காது. ஆனால் ஒரு ஜனநாயக ஆட்சியில் இது நடக்குதுறானாக்கா, அரசு, தமிழக முதல்வர்
கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரியான அதிகாரிகள் மீது, இந்த மாதிரியான ஊராட்சி மன்ற தலைவர்கள் மீது, இவங்க மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த புல்டோசர்ஸ் கைப்பற்றணும். அந்த வீட்டை இடித்தா அந்த முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த டிரைவரை கைது செய்யணும். அந்த வண்டி சீஸ் பண்ணி வந்து இங்கே கொண்டு வரணும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த இறந்தவனுக்கான நியாயமாக அது மாறும். ஏன்னா தன்னுடைய விருப்பம் போல கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவர்களுக்கெல்லாம் இங்கே நியாயமுக்கு நீதி கிடைக்கும் பொழுது தான் வாழறதுக்காக போராடுகின்ற ஒரு ராஜ்குமார் ஒரு இளைஞனுக்கு இந்த அரசு பாதுகாக்காதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு முன்னால் நாங்கள் வைக்கிறோம்.